அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு கும்பகோணத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேப்பெருமாநல்லூரில் அமைஞ்சிருக்கிற வேதாந்தநாயகி மற்றும் விஸ்வநாதர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். மறுபிறவி இல்லாதவர்கள் தான் இந்த கோவிலுக்கே போக முடியும். அதுதான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பே. கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயே மேலேயே பார்த்தோன்னா அழகாக சிவபெருமான் தன் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அழகான சுதைச்சிற்பமும் அமைச்சிருக்காங்க. 365 நாளும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளி கதிர்களை சிவபெருமான் மேல் படரவிட்டு அவரை பூஜை செய்கிறார். அதற்கு பின் தான் கோவிலும் திறக்கப்படுகிறது. கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமானை தான் தரிசனம் பண்ண போகிறோம். கோவிலுடைய தலமரம் வன்னி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். ஊருடைய புராண பெயர் தேவராஜபுரம். அடுத்ததாக தனி சன்னதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அழகான சிவபெருமானுடைய கருவறை விமானத்தை தான் பார்க்குறோம். சுற்றிலுமே தேர் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. குதிரையும் முன்னாடி அழகாக நிற்கிற காட்சியும் பார்க்குறோம். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய விசேஷமான பெருமாள் சன்னதி தான் பார்க்க போகிறோம். இந்த பெருமாள் நவராத்திரி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய பார்வதி தன்னுடைய தங்கைக்கு சீர் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாகவே சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய அழகான விக்கிரகத்தை பார்க்குறோம். கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளையுமே ஒரு தனி சிறப்போடு தான் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் பார்க்குறோம். சண்டிகேஸ்வரரோட சன்னதியிலேயே 2 சண்டிகேஸ்வரர்கள் ஒரே சமயத்தில் தரிசனம் பண்ணலாம். எதிர்த்த மாதிரியே அழகான துர்க்கையும் பார்க்கிறோம். அடுத்ததாக அம்பாளுடைய தனி விமானம் பார்க்குறோம். இங்கேயுமே இங்கே அம்பாளுடைய சன்னதியுமே ஒரு தேர் அமைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. இது அன்னப்பறவை இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. ஆலயத்தோட தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். சீடர்கள் யாரும் இன்றி காளை வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு பழைய சோறு தண்ணீர் ஊற்றி படைக்கப்படுகிறது. இவருக்கு நெய்வேத்தியமாக. இவரை மனதார் வழிபட்டால் ஞானம் கிடைக்கும். 2 துர்க்கைகள் இருக்காங்க. இது 2வது இருக்கக்கூடிய 8 கைகளுடைய அஷ்டபுஜ துர்க்கையும் பார்க்கிறோம். இவங்க மகா துர்க்கையினும் போற்றப்படுகிறார்கள். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, பிரளய காலத்தில் உலகமே தண்ணீரில் மூழ்கிய போது இந்த ஸ்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் இருந்தது. அப்போது பிரம்மா இங்கு இறங்கி பார்த்தார். அங்கே விஸ்வநாத சுவாமி ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்தார். அடுத்ததாக நவகிரக சன்னதி பார்க்குறோம். நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் மாறு திசையில் இருப்பதும் இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி பகவான் இறைவனை தேடி தலத்திற்கு வேகமாக வந்தார். அப்போது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அவரது வலது காது மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது. இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்கி வருத்தப்படவே, நந்தியே வருந்தாதே, யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வலது காது பக்கம் சொல்கிறார்களோ அதை உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார். அடுத்ததாக நம்ம விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ணுகிறோம். இவருக்கு ருத்ராட்சத்திலே அபிஷேகம் அலங்காரம் செய்வது ரொம்ப சிறப்பு. இருக்கக்கூடிய அம்பாள் வேதாந்த நாயகி அம்மன். வேதங்கள் அனைத்துக்கும் தலைவியாக இங்கே அம்பாள் காட்சி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெரிய 5 தலை நாகம் பார்க்குறோம். இதுக்கு கீழே தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம். சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வில்வத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்யும் அந்த துவாரத்தின் வழியாக சிவபெருமான் மீது ஏறி வில்வத்தை வைத்துவிடும். பின்பு கீழே இறங்கி வழிபட்ட பின்பு வெளியே சென்று மறைந்து விடுகிறது. இன்னுமே இந்த கோயிலில் பாம்போட சட்டையும் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம அதை தரிசனம் பண்ணலாம். கோயிலுடைய கன்னி மூலையில் கபால கணபதி அருள் காட்சி கொடுக்குறார். இவர் நரமுகத்தோடு இருக்கிறதுமே தனி சிறப்பாக இருக்குது. இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார். அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அங்கு அவரை வரவிடாமல் தடுக்க எண்ணினார். மகரந்த மகரிஷி என்ற முனிவரின் மூலம் அவரை தடுக்கவும் சிவபெருமான் முற்பட்டார். மகரந்த மகர்ஷியும் அகத்தியர் வருவதை தடுத்தார். அதனால் கோபம் கொண்ட அகத்தியர் அவரை யாழிமுகத்துடன் போக கடவது என்றும் சாபம் கொடுத்தார்.
மகரந்த மகர்ஷி ருத்ரத்தினால் சிவபெருமானை பூஜை செய்து யாழி முகம் மாறி தனது இயல்பான முகத்தையும் பெற்று சிவபெருமான் அருளையும் பெற்றார். மிகவும் சிறப்பு வாய்ந்த மறுபிறவி இல்லாதவர்களை வழிபடக்கூடிய ஸ்ரீ விஸ்வநாதர் மற்றும் வேதாந்த நாயகியின் கோவிலை தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலை பார்த்தோம். இந்த கோவில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.